கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம தியானிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவானவர் பல ஊமைகளை சொல்லி அவருடைய திருவார்த்தையின் மூலமாக நம்ம மத்தியில் அவர் சத்தியத்தை சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் கூட நாம இந்த 18ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து 6 வசனம் முடிய ஒரு சம்பவத்தை சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா, ஜெபத்தினுடைய முக்கிய பங்கு, அதனுடைய ஆற்றல், அதனுடைய வலிமை என்ன என்பதை குறித்து அருமையான ஆண்டவர் இந்த பகுதி மூலமா நம்மளோடு கூட பேசுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. முதல் வசனத்துல சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எனக்கு அருமையானவர்களே, இயேசு இந்த பகுதியில் 2 நபரை குறித்து சொல்றார். ஒரு நபர் யாருன்னா, ஒரு நியாயாதிபதி. அவனுடைய குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்குதுன்னா, கடவுளுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன். அவன் தான் இந்த உலகத்தில் நியாயம் செய்கிறவனா இருக்கிறான். எப்படி பாருங்க, இந்த உலகத்தில் பாருங்க, எல்லாரும் நான் நல்லது செய்வேன், ஏதாவது ஒரு வகையில் நல்லது கிடைக்கணும், நன்மை செய்யணும்னு சொல்லி தான் ஒரு நியாயாதிபதி இந்த உலகத்தில் இருப்பாங்க. ஆனால் அவன் எப்படி இருக்கிறாங்கன்னா, கடவுளுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதிக்காதவனா இருக்கிறான். அந்த இடத்துல ஒரு விதவை என்ன பண்றாங்கன்னா, அவருடைய நியாயத்தை வரணும், அந்த மகள், அந்த தாயிலுடைய வாழ்க்கையில ஒரு நியாயத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பிரயாசப்படுறாங்க. அது பிரயாசத்துடைய அந்த காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, ரொம்ப வெகு நாட்களாக இருக்குது, வெகு ஆண்டுகளாக கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப व्यसனப்பட்டு, ரொம்ப வேதனைப்பட்டு, ஒவ்வொரு நாளும் அந்த நியாயாதிபதியை சந்திக்கிறவனாக அந்த அம்மா காணப்படுறாங்க. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தும், பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்து இந்த விதவை என்னை எப்பொழுதுமே தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அவன் பாருங்க, அந்த அம்மா பண்ற அந்த டார்ச்சல் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, மௌனமா இருக்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் இல்லை, எந்த விதமான சதி வேலை செய்யல. நம்ம பாருங்க, நமக்கு ஒரு நியாயம் வேணும்னா முதல்ல நம்ம எப்படி இருப்போம்னா, சைலண்டா இருப்போம், மற்றவங்கள நோண்டுவோம், மற்றவங்கள இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சஜஷனை கேட்டு வெளியில் மாற்ற நம்ம எப்படி இருப்போம், சைலண்ட்டாக இருப்போம். ஆனால் பண்ணுற வேலையில் எப்படி இருக்குன்னா, மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணி ஒரு நியாயத்தை பெற்றுக்கொள்ளணும்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அந்த அம்மா பாருங்கள், அவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. அவங்களுடைய போர்க்களம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, ரொம்ப அமைதியாக இருக்குது. கடவுள் சொல்லுவார், அவர் பாருங்க, கடவுள் சொல்லுவார், வெளியில் போயிட்டு தெருக்கல்ல வீதிகளில் நான் கடவுளிடத்துல நம்பிக்கையா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அலட்டாதபடி அவங்க என்ன பண்றாங்கன்னா, தன் அரைக்கதையை பூட்டி கொள்ளுகிறவங்களா இருக்கிறாங்க. ஆண்டவரோடு கூட மாத்திரம் அவங்க என்ன பண்றாங்க, பேசுகிறவங்களா இருக்கிறாங்க. தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வேதனை, அந்த கஷ்டம், அந்த வலி, அந்த நியாயத்துக்கு எப்படி நம்ம போராடணும், எந்த வழியை நம்ம பயன்படுத்தணும் என்கின்ற ஒரு நேர்கோட்டான ஒரு வழியில் அவங்க நிற்கிறாங்க. மனுஷனுடைய எந்த சஜ்ஜனும், எந்த ஒரு முடிவும், எந்த ஒரு ஆலோசனையும் அந்த அம்மா கை கொள்ளவில்லை. ஒரே ஒரு விஷயம், பெட்டிஷன் எழுதிக்கிறாங்க. நேராக போய் அந்த அம்மா அந்த அநீதியான நியாயாதிபதி இடத்துல போய் நிற்கிறவங்களா இருக்கிறாங்க. இன்னுமே அவங்க கேட்கல, போராடல, கொடி பிடிக்கல, கோஷம் பண்ணல. ஒன்று அவங்க என்ன பண்ணுறாங்க, அமைதியாக போய் அந்த நியாயாதிபதியுடைய முகத்தை மட்டும் பார்க்குறவங்களா இருக்கிறாங்க. அப்போது அந்த மனுஷனுக்குள்ள அந்த கடவுளுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதிக்காதவனா இருக்கிற
அந்த நியாயாதிபதி உள்ளத்துல அந்த அம்மா வந்து நிக்கிறது, அந்த அம்மா வந்து பார்க்கறது, அந்த அம்மா வந்து ஏன்னா கை பக்கத்துல படம் இல்லை, பணம் இல்லை, கையில எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லை, எதையுமே கொண்டும் அந்த எஜமான அந்த நியாயாதிபதியை வீழ்த்துவதற்கான எந்த விதமான காரியமும் அவங்களோட கையில அவங்களுடைய பார்க்கிற இடத்துல எதுவுமே இல்லை. ஆனா ஒரே விஷயம், நம்பிக்கையோடு கூட அவங்க ஒவ்வொரு நாளும் போய் அந்த அவர்களுடைய அந்த இடத்துல அந்த அரண்மனையில முன்னாடி போய் நின்று அந்த நிற்கிற அந்த செயலானது அந்த நியாயாதிபதியுடைய உள்ளத்தை ரொம்ப பாதிப்புக்காக இருக்குது. எப்படின்னா அவன் இறக்கப்படலாம், அந்த மனுஷன் இறக்கப்படலாம். அவன் சொல்றான், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. ரொம்ப அது வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறான். நான் என்ன நினைக்கிறேன், நான் நினைக்கிறத தான் செய்யக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் அந்த நியாயாதிபதி இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த நியாயாதிபதியினுடைய அந்த செயல்பாட்டை சுக்குநூறா இந்த விதவை, இந்த தாய்மார் என்ன பண்ணுறாங்க, உடைக்கிறாங்க. எதை கொண்டு உடைக்கிறாங்கன்னா, தன்னுடைய அமைதியை கொண்டு, தன்னுடைய எல்லாவற்றையும் அவங்க தன்னுள்ள அடக்கி கொள்றாங்க. தன்னுடைய இருதயத்தில் வச்சுக்கிற, வெளியில காட்டல, எல்லாவற்றையும் இருதயத்தில் வச்சு கொண்டு போய் அவங்களுக்கு முன்னாடி நிற்கிறத அந்த நியாயாதிபதி பார்த்து அது அவனுக்கு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறான், தொந்தரவாக இருக்குது. ஏன்னா அவங்க கல்லெறியில் கோஷம் போடலை, அவனுடைய அந்த ஆட்சிக்கு புறம்பாக எந்த ஒரு சாதியம் எந்த ஒரு காரியத்தையும் அவன் வந்து இல்லை எதிர்மறையாக செய்யலை. ஒன்றே ஒன்று அந்த அம்மா செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அமைதியோடு போய் அந்த ஃபார்மேட்டை வந்து பயன்படுத்துறாங்க. நான் போய் நிற்கிறது என்னோடய கடமை, நான் போய் அந்த அவரை பார்க்குறது என்னோடய கடமை. அவர் வேணா என்ன வேணாலும் நினைக்கட்டும், ஆனால் நான் நான் அவரை போய் பார்க்க போகிறேன், அந்த மனுஷனை போய் பார்க்க போகிறேன். என் கரத்தில் இருக்கிற அந்த பெட்டிஷன், என் இருதயத்தில் இருக்கிற அந்த கண்ணீர், என் வேதனை, எனக்கு எதிராளி கொடுக்குற அந்த தொந்தரவு எல்லாத்தையும் அந்த பெட்டிஷனில் எழுதி நான் போய் அவர் முன்னாடி மட்டும் நிற்க போகிறேன், அவர் முகத்தை மட்டும் நான் பார்க்க போகிறேன் என்கின்ற தெளிவான ஒரு பிளானை வந்து அவங்க பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறோம், இந்த விதவை என்னை எப்பொழுதுமே தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றான். பாருங்க, அவனுடைய நியாயம் செய்யறதுல வந்து அவன் எப்படி நினைக்கிறான்னா, அதில் எந்த விதமான எனக்கு என்ன இல்லை இறக்கங்களாம் கிடையாது, ஒரு பெருந்தனமான ஆளும் நான் கிடையாது. அவனுக்கு நான் வந்து மனதுருகி அந்த அம்மா வந்து மேலே ஒரு அஃபெக்ஷன், அவங்களுடைய அன்பை வந்து நான் என்ன பண்ணல, அவங்களுடைய அந்த பிரயாசத்தை, அவங்களுடைய என் மேல் மதிக்கிற அந்த மதிப்பெல்லாம் நான் என்ன பண்ணல, பெருசாக நினைக்கல. எனக்கு ஒரே ஒரு விஷயம், அந்த அம்மா வர்றது எனக்கு பிடிக்கல தான், என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுது, என்னுடைய மகிழ்ச்சி அது ரொம்ப கெடுக்குது. அதனால் அந்த அம்மாவுக்கு நான் என்ன பண்ணுறேன், அந்த அம்மா என்கிட்ட வராதபடி நான் என்ன பண்ண போகிறேன், அந்த அம்மாவுடைய நியாயத்தை தீர்க்க போகிறேன் என்கின்ற அடிப்படையில் தான் அந்த அம்மாவுடைய வழக்கை வாங்கி விசாரிக்கிறவனாக அந்த நியாயாதிபதி இருக்கிறான். இதை கொண்டு கடவுள் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, 6ஆம் வசனம், பின்பு கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. பாருங்க, நம்ம வாழ்ற உலகத்தில் இருந்து நமக்கு பதில வச்சிருக்கிறார். நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய ஜெபம், நம்முடைய உபவாசம், நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்ம ஃபெய்த்து எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு இவ்வளோ சதவீதத்தில், இந்த சதவீதத்திலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த சதவீத வெள்ளியும் நம்ம வச்சு, நம்முடைய பிரிச்சோலை வச்சு, நம்ம ஜெபத்தை வச்சு நம்ம போராடலாம். ஏன்னா அதன் அடிப்படையில், அந்த சதவீதத்தின் அடிப்படையில் நமக்கு என்ன பண்ணோம், நிச்சயம் கடவுள் என்ன பண்ணுவார், ஒரு பலனை தருவார் என்கின்ற கோட்பாடை நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் என்ற ஒரு ஐடியாலஜியை நம்ம என்ன பண்ணோம், எடுத்துடணும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய ஃபெய்த்தை வந்து பயணிக்கிறோம். அதில் நம்ம எதை பார்க்குறோன்னா, சோர்ந்து தான் போகிறோம். அதை நம்ம அறிவை கொண்டு, நம்முடைய ஞானத்தை கொண்டு நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து நம்ம இடறி போகாதபடி சோர்ந்து போகாமல் கடவுள் என்ன சொல்றார், அதற்கு உதாரணமாக தான் இந்த நியாயாதிபதியினுடைய காரியத்தை அவர் என்ன சொல்றாரு சொல்லி நமக்கு ஜெபத்தினுடைய அந்த ஆற்றலை, அந்த வல்லமையை
நமக்கு புரிய வைக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட நல்ல தகப்பனாக இருக்கிறார். நம்ம பாருங்க, நம்முடைய பிரிச்சலுக்கு நம்முடைய அந்த ஜெப உதவிக்கு நம்ம பல தேவ மனுஷரை நாடி நம்ம ஆலோசனை கேட்பது உண்டு. ஆலோசனை கேட்பது தவறல்ல. ஆனால் நம்ம அங்கே ஆலோசனை கேட்டு அதன்படி இல்லாமல் மனம் தளர்ந்து வந்துடுறது, விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போயிடுறது. நான் இவ்வளோ காலம் நான் நிறைய ஆட்களை பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன். எல்லாமே சொல்கிற விஷயம், எவ்வளோ காலம் இந்த பாடு, எவ்வளோ காலம் இந்த பிரச்சனை, எவ்வளோ காலம் இந்த வேதனை என்கின்ற ஒரு எஸ்டிமேட் போட்டு தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுறோம், பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கடவுள் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். ஜபத்தை நம்ம கைவிடக்கூடாது. ஏன்னா இரவும் பகலும் கடவுள் சொல்கிறாரு, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவருடைய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பாருங்க, அவருடைய நியாயம் என்பது, அவருடைய நீதி என்பது பொறுமையா இருக்குது, சரியானதா இருக்குது. ஏதோ எடுத்துமா கவுத்துமா இல்லை. ஆனால் கடவுளுடைய ஞானம் என்பது, ஆண்டவருடைய அறிவின் ஞானம், அது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா சீரானதாக இருக்குது. அதை அவர் நமக்கு செய்கிற ஒரு நல்லதில் எந்த விதமான குறை வராது. யாரும் எந்த ஒரு விஷயம் பரவாயில்ல, கடவுள் இந்த பிள்ளைக்கு, இந்த நபருக்கு, இந்த ஃபேமிலிக்கு, இந்த போதகருக்கு கடவுள் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக நடத்துகிறார் என்கின்ற சான்றை தரும்படியாய் கர்த்தர் நம்ம என்ன பண்ணார், சீருமாய் சிறப்புமாய் அவ்வளோ மகிமையாய் அவர் நடத்தக்கூடிய கடவுளாக ஆண்டவராக நம்ம இயேசு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அருமையான இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் கொடுத்த பெரிதான நாமத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையை சத்தியத்தின்படி ஒவ்வொருவரோடு கூட பேசி ஆண்டவரே, உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் ஆண்டவரே, எல்லா விதமான சந்தேகமான காரியம், எதிர்மறையான எண்ணங்களெல்லாம் ஆண்டவரே மாற்றி ஆண்டவரே மேலே ஆண்டவரே எப்பொழுதுமே பொறுமையாய் ஆண்டவரே மேலே ஆண்டவரே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படி எங்களை இந்த வார்த்தையின்படி திடப்படுத்தினருக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து இனி நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.